யாராவது என்கிட்ட வந்து 10த்தோ 12த்தோ படிக்கும்போது நீ ஃப்யூச்சரில் மென்டல் பீஸ்க்காக அடிக்கடி கோவிலுக்கு போவ அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். அப்போவும் நான் கோவிலுக்கு போவேன். எப்போனா எக்ஸாம் டைம்ஸ் மார்னிங் ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ பெரிய பட்டையாக போட்டு தான் எக்ஸாம்ஸ் எழுதவே போவேன். அது கடவுள் நம்பிக்கையாக பயமான்னு பார்த்தா எனக்கு எக்ஸாம்ஸ் மேலே இருந்த பயம்தான். எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் வந்து சாரதாம்பாள் கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப தோணிகிட்டே இருந்தது. ஆதிக்கிட்ட கேட்டேன். அவனும் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஹி செட் ஓகே. நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி கோவிலுக்கும் போயாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வந்தேன். இப்போல்லாம் வந்து பிக்னிக்ஸ் போகிறத விட கோவிலுக்கு போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோவிலுக்கு போனாலே ஒரு மன அமைதி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். கண்டிப்பாக நான் என்னோடய டீனேஜில் இந்த மாதிரி இல்லை. ஸோ கடவுள் பக்தி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் தான் எனக்கு. ஏதாவது ஹாப்பியாக நடந்தால் டக்குன்னு கோவிலுக்கு போயிடுவேன். ரொம்ப சேடாக இருந்தால் கோவிலுக்கு போய் அமைதியாக இருப்பேன் ஒரு மென்டல் பீஸ்க்காக. ஏதாவது கொஞ்சம் கோவமாக இருந்தேன்னா கடவுள்கிட்ட போய் கோவமாக கம்யூனிகேட் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாமே ஆத்மார்த்தமாக பண்ணுவேன். இதுதான் கடவுள் நம்பிக்கைன்னா கண்டிப்பாக எனக்கு அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்படி தான் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் நம்மளும் கடவுளும் பேச தெரிஞ்ச பாஷை தான் பக்தி. அதுதான் எனக்கும்.